கேது மகாதசை ஆரம்பிக்கும் சில மாதங்களில் பலருக்கு திடீரென கனவுகள் மாறிப்போகும். சாதாரண கனவுகள் அல்ல, எதிர்கால சம்பவங்களை முன்பே காட்டும் கனவுகள். தெய்வங்கள் வருவது, சாமி தரிசனம், ஆல் ரியல் சைன். இந்த காலம் உள்மனதின் கதவை திறக்கும் நேரம். கேது மகாதசையில் மிகுந்த தனிமை வரும். நண்பர்கள், குடும்பம் எல்லாம் தூரப் போகும் போல தோன்றும். ஆனால் இது ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை. இது ஒரு சோதனை அல்ல, ஆன்மாவின் விழிப்பு. பணியில், தொழில், உறவு, வாழ்வின் திசை எல்லாம் திடீரென மாறும். கேது எப்பவும் பழையதை அழித்து புதிய பாதையை உருவாக்கும் எனும் சக்தி. நீங்கள் இழந்த ஒரு ஆசீர்வாதமாக மாறும். திடீரென தியானம், ஜெபம், யோகா, தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள். முன்பு அப்படி செய்தவர் கூட தெய்வத்தின் வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறார். இது கேதுவின் பெரிய அருளாட்சி. கேது மகாதிசையில் சிலருக்கு மாயான அனுபவங்கள் வரும். ஒரு மனம், ஒளி அல்லது ஒளி எல்லாம் தெய்வ சக்தியின் அறிகுறிகள். இது மனதை சோதிக்கும் காலம். ஆனாலும் அந்த அனுபவங்கள் உங்களை உயர்த்தும். இந்த திசையை பழைய கர்மங்களை சுத்திகரிக்கிறது. கேது நம் புண்ணியமும் பாவமும் சமப்படுத்தும் சக்தி. இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு, ஒரு புதிய பிறவி போல் இருக்கும். இறுதியில் உண்மை காணும் விழிப்பு. நீங்கள் யார், வாழ்க்கைக்கு எதற்காக, அந்த கேள்விக்கான பதில் தானாக வரும். கேது உங்களை மாய உலகத்தில் இருந்து நிஜ ஆன்ம உலகத்தில் இருக்கிறது. கேது மகாதேசில் பயம் இல்லை, அது விழிப்புணர்வின் துவக்கம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் எல்லாம் ஒரு பெரிய காரணத்திற்காகத்தான். நம்பிக்கை வையுங்கள், தியானம் செய்யுங்கள், சிவனின் திருநாமம் உச்சரியுங்கள். கேது உங்களை உயிரின் பாதையில் இட்டுச் செல்லும்.